அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். ரைட், நாம் இறுதி வகுப்பில் விஞ்ஞான முறை குறிப்பீடும் மட்டன் தட்டலும் என்ற பாடத்தில் ஒரு பெருமானத்தை 10ற்கு மேற்பட்ட ஒரு எண் தரப்படும் பொழுது எவ்வாறு விஞ்ஞான முறை குறிப்பீட்டில் எழுதி கொள்வது, அதே போன்று 0க்கும் 1க்கும் இடைப்பட்ட எண்ணை எவ்வாறு விஞ்ஞான முறை குறிப்பீட்டில் எழுதி கொள்வது என்பதை பற்றி தான் பார்த்தோம். இன்று அந்த பாடத்தினுடைய மீதி பகுதிகளை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். அதன் அடிப்படையில் அந்த சிறிய தலைப்பை பாருங்க. விஞ்ஞான முறை குறிப்பீட்டில் உள்ள எண்களை சாதாரண வடிவத்தில் எழுதுதல். அப்ப விஞ்ஞான முறை குறிப்பீட்டில் சில 8 உதாரணங்களை எழுதியிருக்கேன். அவற்றினுடைய சாதாரண வடிவத்தில் பெருமானத்தை எழுதி கொள்ள வேண்டும். ஃபர்ஸ்ட்டுக்கு பாருங்கடா, 8.9 பெருக்கணும் 10 2ஆம் பாடு. 10 2ங்கிறது என்ன கருத்துன்னு சொன்னா, 10 2 தடவை போட்டு பெருக்கினா 100. அப்ப 100க்கு எத்தனை பூஜ்ஜியம்? 2 பூஜ்ஜியம். அதனால தான் 10 2ஆம் பாடு என்று சொல்லப்படுது. பெருக்கக்கோள தசம் எங்க இருக்கின்றதோ அவரத்திலிருந்து 2 இலக்கம் வலது பக்கம் நகர்த்தணும். அப்போ ஒரு இலக்கம் நகர்த்தினோம்னு சொன்னா 89. ஒரு பூஜ்ஜியத்துக்கு ஒரு இலக்கத்தை நகர்த்தினா இன்னும் ஒரு பூஜ்ஜியம் இருக்கு. நகர்த்துறதுக்கு இலக்கம் இல்லைன்னு சொன்னா அந்த பூஜ்ஜியத்தை சேர்க்க வேண்டும். சேர்க்கும் போது 890 என்று கிடைக்கும். இதே போன்று 1.05 பெருக்கணும் 10 4ஆம் அடுக்குன்னு சொன்னா 4ஆம் அடுக்கண்டா தசம் எங்க இருக்கின்றதோ அவரத்திலிருந்து 4 இலக்கம் நகர்த்தணும். அப்ப 2 இலக்கம் இருப்பதனால அதை முழு எண்ணாக மாற்றும் போது 105. 4ல் 2 இலக்கத்தை நகர்த்தினோம் என்று சொன்னா மீதமாக 2 இலக்கம் இருக்கு நகர்த்துவதற்கு. பெருமானம் இல்லை. அதன் அடிப்படையில் அந்த 2 பூஜ்ஜியத்தையும் சேர்க்கும் போது 10,500 என்று கிடைக்கும். இதே போன்றுதான் 9.12 10 5ஆம் அடுக்கால பெருக்கக்கோள 5 இலக்கம் வலது பக்கம் நகர்த்தணும். நகர்த்தும் போது 2 இலக்கத்தை நகர்த்தினாலேயே முழு எண்ணாக மாறும். 2 இலக்கத்தை நகர்த்திட்டோம். அப்ப மீதமாக 3 இலக்கம் நகர்த்தணும். நகர்த்துறதுக்கு இலக்கம் இல்லைன்னு சொன்னா 3 பூஜ்ஜியத்தை சேர்த்து கொள்ள வேண்டும். இதே போன்றுதான் பிள்ளைகள், மறை வந்தால் தான் கொஞ்சம் வித்தியாசம். தெளிவாக பாருங்க. மறை வரக்கோல நான் சொல்ற மெதட்டை நீங்க பயன்படுத்தினா உங்களுக்கு இலகுவாக இருக்கும். மறை வந்து என்ன பெருமானம் இருக்கு? 4. அப்ப 4 பூஜ்ஜியத்தை போடுற 1 2 3 4 பூஜ்ஜியத்தை போட்டு தசம் இல்லாம அந்த பெருமானத்தை பார்த்து எழுதிவிட்டு ஒரு பூஜ்ஜியத்தை விட்டு தசம் வைத்து கொள்ள வேண்டும். இதுதான் மறையில வரக்கோல எழுதக்கூடிய சாதாரண வடிவம். இதே போன்றுதான் இப்ப இவர்தான் கேள்வியை மாத்திரன் மறை 3 வருது என்று சொன்னா, மறை வந்தா எத்தனை இலக்கம் வருது? 3. அப்ப 3 பூஜ்ஜியத்தை போட்டு தசம் இல்லாம பார்த்து எழுதி விட்டு ஒரு இலக்கத்தை விட்டு ஒரு பூஜ்ஜியத்தை விட்டு தசம் வைத்து கொள்ள வேண்டும். இதே போன்று 9.12 தர 10 5 என்று சொன்னா 5 பூஜ்ஜியம் 2 3 4 5 பூஜ்ஜியத்தை போட்டு தசம் இல்லாம அவ்வாறே பார்த்து எழுதிவிட்டு ஒரு பூஜ்ஜியத்தை விட்டு தசம் வைத்து கொள்ள வேண்டும். இதே போன்றுதான் மறை 3 வருது. 3ங்கிறதால 3 பூஜ்ஜியம் தசம் இல்லாம பார்த்து எழுதிவிட்டு ஒரு பூஜ்ஜியத்தை விட்டு தசம் வைத்து கொள்ள வேண்டும். அதே போன்று மறை 6 என்று சொன்னா 6 பூஜ்ஜியம் 3 4 5 6 தசம் இல்லாம பார்த்து எழுத வேண்டும். அங்கால பூஜ்ஜியம் வந்தா போட்டாலும் பிரச்சனை இல்லை, போடாவிட்டாலும் பிரச்சனை இல்லை. ஒரு பூஜ்ஜியத்தை விட்டு தசம் வைக்க வேண்டும். இவ்வாறு தான் ஒரு விஞ்ஞான முறை குறிப்பீட்டில் வரக்கூடிய எண்ணை சாதாரண வடிவத்திற்கு மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்ப அடுத்த தலைப்பை பாருங்கடா, எண்களை மட்டன் தட்டு. இந்த மட்டன் தட்டல் என்ற பாடத்தில் முதலாவது விடயம் கிட்டிய 10ற்கு மட்டன் தட்டல். இந்த கிட்டிய 10ற்கு மட்டன் தட்டல் சம்பந்தமாக தரம் 6ல் படிச்சிருப்பீர்கள். அதுவும் தரம் 9ல் இருக்கு. கிட்டிய 100 கிட்டிய 1000 மேலதிகமாக இருக்கு. அந்த 3 விடயத்தை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். முதலாவது சிறிய தலைப்பு கிட்டிய 10ற்கு மட்டன் தட்டல்.
அப்ப கிட்டிய 10க்கு மட்டம் தட்டணும் என்று சொன்ன பிள்ளைகள் தரப்படுகின்ற அந்த எண்ணின் 1ஆம் இடத்து இலக்கத்தை பார்க்கணும். 1ஆம் இடத்து இலக்கம் 1ஆம் இடத்து இலக்கத்தை பார்க்க வேண்டும். அந்த 1ஆம் இடத்து இலக்கம் எப்படி இருக்கணும் என்று சொன்னா தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அது உங்களுக்கு நான் நோட்ஸாக தருவேன், நீங்க எழுதி கொள்ள வேண்டும். இப்ப நான் சும்மா பொதுவா சொல்றேன். 1ஆம் இடத்து இலக்கம் 5ஐ விட குறைவாக, அப்படி என்ன 4 3 2 1 0 இப்படி 5ஐ விட குறைவாக இருந்தால் 1ஆம் இடத்து இலக்கம் 0 ஆகும். 10ஆம் இடத்து இலக்கத்தில் மாற்றம் வராது. அடுத்த நோட், 1ஆம் இடத்து இலக்கம் 5 அல்லது 5ஐ விட அதிகமாக இருந்தால் 1ஆம் இடத்து இலக்கம் 0 ஆகும். 10ஆம் இடத்து இலக்கத்தில் 1 கூடும். அப்ப 5ஐ விட குறைவாக இருந்தாலும் 1ஆம் இடத்து இலக்கம் 0 ஆகும். 5ஐ விட அதிகமாக இருந்தாலும் 1ஆம் இடத்து இலக்கம் 0 ஆகும். எப்ப மாறாது என்று சொன்னா அந்த 1ஆம் இடத்து இலக்கம் 5ஐ விட குறைவாக இருந்தா 0 ஆகும். 1ஆம் இடத்து இலக்கம் 10ஆம் இடத்து இலக்கத்தில் மாற்றம் வராது. 1ஆம் இடத்து இலக்கம் 5 அல்லது 5ஐ விட அதிகமாக இருந்தா 1ஆம் இடத்து இலக்கம் 0 ஆகும். 10ஆம் இடத்து இலக்கத்தில் 1 கூடும். இந்த ரெண்டு விஷயத்தையும் விளங்கி கொண்டு வேகமாக விடஎழுதி கொள்ள முடியும். இது 5ஐ விட குறைவு. ஸோ 3 இருக்கிற இடத்துல 0 வரும், இதுல மாற்றம் வராது. அப்ப 30 என்று விட வரும். 247 பாருங்க, 1ஆம் இடத்து இலக்கம் 5ஐ விட கூட, 5ம் வரலாம் அல்லது 5ஐ விட கூட வந்தாலும் 0 ஆகும். 10ஆம் இடத்து இலக்கத்தில் 1 கூடும். அப்ப 4 3 5, அந்த 2 அப்படியே வரும், 250. அதே போன்று 8ங்கிறது 5ஐ விட கூட, ஸோ 0 ஆகும். இங்கே 1 கூட்டணும், 0 1 1, அங்கே 0 3, 3012 வரும். இதுவும் 5ஐ விட கூட 0 ஆகும். இங்கே 1 கூடும், 1 3, 310. இது சரியா போர்டர்ல இருக்கு, 0 ஆகும். இங்கே 1 கூடும், 9 1 10க்கு 0 1 மிச்சம். இங்கேயும் 1 கூடும், 9, இந்த 1 1900 என்று வரும். 4017 என்று சொன்னா இதில் 1ஆம் இடத்து இலக்கம் 5ஐ விட கூட 0 1 கூடும். அப்ப 2 0 4. இப்ப 4 என்கிறது 5ஐ விட குறைவு, ஸோ 0 ஆகும். இங்கே மாற்றம் வராது. அந்த முன்னுக்கு வர பெருமானம் அப்படியே வரும். 85 என்று சொன்னால் போர்டரில் இருக்கு பிள்ளைகள், 0 ஆகும். 1 கூடும் என்று சொல்லியிருக்கேன். அப்போ 8 1 9. அதே போன்று இந்த பெருமானத்தை பாருங்க, அதில் 1ஆம் இடத்து இலக்கத்தை பார்த்தா 7 இருக்கு, ஸோ 0 ஆகும். இதில் 1 கூடும் என்று சொல்லியிருக்கேன். 9 2 7 9 9 அப்படியே வரும். அதே போன்று 5ங்கிற தாளையும் சரியா போர்டரில் இருக்கு, 0 ஆகும். 1 கூடும், 5 3 2 1. அப்போ 12350. சரிதானே? அப்ப இவ்வாறு தான் கிட்டிய 10க்கு மட்டம் தட்ட வேண்டும். இதை எழுதி போட்டு நான் கீழுக்கு சொல்ற அந்த நோட்ஸை நீங்க தெளிவாக இதை ஸ்டாப் பண்ணி கேட்டு எழுதி கொள்ள வேண்டும். நோட் பண்ணி கொள்ளுங்க. ஓர் எண்ணின் இவரது ஒரு பாயிண்ட் போட்டு எழுதி கொள்ளுங்க. ஓர் எண்ணின் 1ஆம் இடத்து இலக்கமானது, ஓர் எண்ணின் 1ஆம் இடத்து இலக்கமானது 5 அல்லது 5ஐ விட அதிகம் எனின், 5 அல்லது 5ஐ விட அதிகம் எனின் 1ஆம் இடத்து இலக்கம் 0 1ஆம் இடத்து இலக்கம் 0 10ஆம் இடத்து இலக்கத்தில் 1 அதிகரிக்கும். 10ஆம் இடத்து இலக்கத்தில் 1 அதிகரிக்கும். இது முதலாவது பாயிண்ட். அடுத்த பாயிண்ட், ஓர் எண்ணின் 1ஆம் இடத்து இலக்கமானது, ஓர் எண்ணின் 1ஆம் இடத்து இலக்கமானது 5ஐ விட குறைவாக இருக்குமெனின், 5ஐ விட குறைவாக இருக்குமெனின் அவ் 1ஆம் இடத்து இலக்கம் 0 அவ் 1ஆம் இடத்து இலக்கம் 0 10ஆம் இடத்து இலக்கத்தில் எதுவித மாற்றமும் ஏற்படாது. 10ஆம் இடத்து இலக்கத்தில் எதுவித மாற்றமும் ஏற்படாது. இந்த ரெண்டு நோட்ஸையும் எழுதி கொள்ளுங்க. இது தொடர்பான மேலதிகமான சில பயிற்சிகளை பற்றி பார்ப்போம்.
இப்போ இரண்டாவது உதாரணத்தை பாரு. ஓர் எண்ணை கிட்டிய 10ற்கு மட்டம் தட்டிய போது 140 பெறப்பட்டது. அவ்வெண்ணாக இருக்கத்தக்க எல்லா முழு எண் பெருமானங்களையும் எழுதுக. அப்ப தெளிவாக விளங்கணும். இப்போ ஒரு எண்ணை கிட்டிய 10க்கு மட்டம் தட்டக்குள்ள விட 140 வருது என்று சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு சிறிய பெருமானத்தையும் மிகப்பெரிய பெருமானத்தையும் கண்டுபிடிக்கணும். அதன் பிறகு அதற்கு இடையில வரக்கூடிய எல்லா பெருமானத்தையும் இலகுவாக எழுதி கொள்ள முடியும். அதாவது இப்ப 140 என்று சொன்னா இப்ப எந்த மிகச்சிறிய பெருமானத்தை கிட்டிய 10க்கு மட்டம் தட்டக்குள்ள 140 வரும்ங்கிறத பார்க்கணும். அது எப்படி பார்ப்பது என்று சொன்னா 140 5 கழிக்க வேண்டும். கழிக்கும் போது இவர்த்த 135 வரும். இதான் மிகச்சிறிய பெருமானம். 140 வரணும் என்றா மிகப்பெரிய பெருமானத்தை கேட்டா இந்த மட்டம் தட்டிய பெருமானத்தோட சேர்த்து 4 கூட்ட வேண்டும். அப்ப அதற்கு இடையில வரக்கூடிய எல்லா பெருமானத்தையும் எழுதணும். 135, 136, 137, 138, 139, இந்த 140 அப்படியே வரும். 141, 142, 143, 144 இவ்வளவு பெருமானத்தையும் விடையாக எழுத வேண்டும். இதான் கேட்ட கேள்வி. அடுத்த கேள்வி, ஏதேனும் ஒரு முழு எண்ணை கிட்டிய 10ற்கு மட்டம் தட்டிய போது 260 என பெறப்பட்டது. அவ்வெண்ணாக இருக்கத்தக்க மிகச்சிறிய எண்ணையும் மிகப்பெரிய எண்ணையும் தனித்தனியே எழுதுக. அப்ப மிகச்சிறிய எண்ணை கேட்டா நான் மேலுக்கு சொன்ன மாதிரி மிகச்சிறிய எண் சாமன் அவன் என்ன பெருமானம் சொல்லியிருக்கான் 260. அதுல இருந்து 5 கழிக்க வேண்டும். ஸோ 255. மிகப்பெரிய பெருமானம் மிகப்பெரிய என்ன கேட்டா வார விட 260ஓட 4 கூட்ட வேண்டும். 264. இவ்வாறு உங்களோட பார்ட் 1 பேப்பர்ல இப்படியான கேள்விகள் வரும். தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும். அடுத்த விடயத்தை பற்றி பார்ப்போம். 2 தலைப்பை சேர்த்து போட்டிருக்கேன். கிட்டிய 100 1000க்கு கிட்டிய 100க்கும் கிட்டிய 1000க்கும் மட்டம் தட்டல் ரெண்டுக்கும் தனித்தனியாக கேள்வி எடுத்திருக்கு. அதே ரூல்ஸ் தான் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தும் போது தெளிவாக புரியும். ஸோ தெளிவாக பார்த்து கொள்ள வேண்டும் பிள்ளைகள். முதலாவது சிறிய தலைப்பு, பின்வரும் ஒவ்வொரு எண்ணையும் கிட்டிய 100க்கும் மட்டம் தட்டல். அப்ப இதுக்கு முதல் கிட்டிய 10க்கு மட்டம் தட்டல் சம்பந்தமாக படித்தோம். அப்ப கிட்டிய 10க்கு மட்டம் தட்டணும் என்று சொன்னா அதுல ஒரு இடத்தை குறைத்து பார்க்கணும். 1ஆம் இடத்தில் இலக்கத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருப்பேன். இப்ப கிட்டிய 100க்கு மட்டம் தட்டணும் என்றா இது 1ஆம் இடத்து இலக்கம், இது 10. 100ஆம் இடத்து இலக்கம் இல்லைன்னு சொன்னா 0 இருக்கும். ஸோ நீங்க 100க்கு மட்டம் தட்ட சொல்லக்கூட 10ஆம் இடத்து இலக்கத்தை பார்க்க வேண்டும். 100க்கு மட்டம் தட்ட சொன்னா தரப்பட்ட எண்ணினுடைய 10ஆம் இடத்து இலக்கத்தை பாருங்க. சரிதானே? பார்த்தீங்கன்னு சொன்னா அதே ரூல். என்ன ரூல்? 5 அல்லது 5ஐ விட கூடுதலாக இருந்தா 0 ஆகும். 100ஆம் இடத்து இலக்கத்தில் 1 கூடும். 5ஐ விட குறைவாக இருந்தா 0 ஆகும். 100ஆம் இடத்து இலக்கத்தில் மாற்றம் வராது. ஸோ இங்க பாருங்க, சரியா போர்டர்ல இருக்கு. அப்ப இது 0 ஆகும். அப்ப அதுக்கு பக்கத்துல வர 1ஆம் இடத்து இலக்கமும் சேர்ந்து 0 ஆகும். ஸோ இப்ப முதல் வார 2 பெருமானமும் 0 ஆகும். இந்த 100ஆம் இடத்து இலக்கத்தோட 1 கூட்டணும். கூட்டும் போது 0ம் 1ம் 1. அப்ப 100 என்று விட வரும். அதே போன்று 195 என்று சொன்னா இது 9, 5ஓட கூட. ஸோ அதுல 1ஆம் இடத்து இலக்கம் சேர்ந்து 0 ஆகும். அந்த 2 1ஆம் இடத்து இலக்கமும் 10ஆம் இடத்து இலக்கமும் சேர்ந்து 0 ஆகும். சில ஆசிரியர்கள் 50 அல்லது 50ஐ விட கூட 50ஐ விட குறைவு என்றும் சொல்லுவார்கள். அதுவும் சரிதான். நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஒரு மெதட்டை வைத்து தான் விளங்க வேண்டும் என்பதற்காக. ஸோ அந்த 10ஆம் இடத்து இலக்கமும் 0 ஆகும். 1ஆம் இடத்து இலக்கமும் 0 ஆகும். இது 5ஐ விட கூடங்கிறதால இங்க 1 கூடும். ஸோ 2 அப்ப 200 என்று வரும்.
அதே போன்றுதான் இது பூஜ்ஜியம், இங்கே ஒன்று ரெண்டும் பூஜ்ஜியமாகும், இங்கே ஒன்று கூடும், அந்த ஒன்று அப்படியே வரும் 1100. அவை அதே போன்று 8ங்கிறது 5ஓட கூட, அப்போ 1ஆம் இடத்து இலக்கமும் 10ஆம் இடத்து இலக்கமும் பூஜ்ஜியமாகும். 9ஓட 1 சேர்த்தா 10, பூஜ்ஜியத்தை போட்ட 1 மிச்சம், அந்த 2ஓட சேர்க்கும் போது 3000 என்று வரும். அதே போன்று சரியா போர்டர்ல இருக்கு, அப்போ 2ம் பூஜ்ஜியமாகும். 100ஆம் இடத்து இலக்கத்தோட 1 கூட்ட வேண்டும், அந்த 7 அப்படியே வரும். ஸோ 7600 என்று கிடைக்கும். இதே போன்றுதான் பின்வரும் ஒவ்வொரு எண்ணையும் கிட்டிய 1000க்கு மட்டம் தட்ட வேண்டும் என்று சொன்னால் 1கள் 10கள் 100கள் 1000. 1000க்கு பார்க்க போல நீங்கள் 100ஆம் இடத்து இலக்கத்தை பார்க்க வேண்டும். 100ஆம் இடத்து இலக்கத்தை பார்க்க வேண்டும். அந்த 100ஆம் இடத்து இலக்கம் அதே ரூல் 5 அல்லது 5ஐ விட கூட என்று சொன்னால் 1ஆம் இடத்து இலக்கம் 10ஆம் இடத்து இலக்கம் 100ஆம் இடத்து இலக்கம் 3ம் பூஜ்ஜியமாகும். 1000ஆம் இடத்து இலக்கத்தில் 1 கூடும். 100ஆம் இடத்து இலக்கம் 5ஐ விட குறைவு என்று சொன்னால் 1ஆம் இடத்து இலக்கம் 10ஆம் இடத்து இலக்கம் 100ஆம் இடத்து இலக்கம் பூஜ்ஜியமாகும். 1000ஆம் இடத்து இலக்கத்தில் மாற்றம் வராது. ஸோ இப்போ பாருங்க, அப்போ 2ம் பூஜ்ஜியமாகும். இது 5ஓட கூடங்கிறதால 3 இலக்கமும் பூஜ்ஜியமாகும். 1000ஆம் இடத்து இலக்கத்தில் 1 கூட்டினா 2000 என்று வரும். இது 5ஐ விட குறைவுங்கிறதால 3ம் பூஜ்ஜியமாகும், இதில் மாற்றம் வராது. சரியா பாருங்க, இது 9 5ஐ விட கூட 3ம் பூஜ்ஜியமாகும். இங்கே 1 கூட்டினா 10க்கு 0 மிச்சம் 2 20000 என்று வரும். சரியா பூஜ்ஜியம் இருக்கு, அப்போ 3ம் பூஜ்ஜியமாகும். காரணம் இது 5ஐ விட குறைங்கிறதால அந்த 3ம் பூஜ்ஜியம் ஆல்ரெடி இருக்கு, இருந்தாலும் போட வேண்டும், அதில் மாற்றம் வராது. ஸோ கேள்வியே விடையாக வரும். அடுத்தது பாருங்க, இது 5ஐ விட கூட, ஸோ 3ம் பூஜ்ஜியமாகும், இதில் 1 கூட்ட வேண்டும், அப்போ 46000 என்று கிடைக்கும். அப்போ தெளிவாக வரணும்னா எப்படி கிட்டிய 10க்கு மட்டம் தட்டுற, கிட்டிய 100க்கு மட்டம் தட்டுற, கிட்டிய 1000க்கு மட்டம் தட்டுறங்கிற விடயத்தை மிக தெளிவாக நான் விளங்கப்படுத்தியிருப்பேன், உங்களுக்கும் புரிந்திருக்கும். அப்போ இவ்வளவு தான் இன்றைய நாள் வகுப்புக்கான பாடத்தொகுப்பு. இங்கு சொல்லப்பட்ட அனைத்து விடயத்தையும் உங்களோட கொப்பியில் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இது சம்பந்தமான வேக் சீட் வழங்கப்படும். அந்த வேக் சீட்டையும் அடுத்த வகுப்பு எப்போது இருக்கின்றதும் அதற்கிடையில் செய்து அனுப்பிக்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு, மற்றொரு காணொளியில் அடுத்த வகுப்பில் இந்த பாடத்தினுடைய தொடர்ச்சியான ஒரு சிறு பகுதி ஒன்று இருக்கு, தசம எண்களை மட்டம் தட்டல். அது சம்பந்தமாக அடுத்த வகுப்பில் பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.